ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹெச்கே மாமிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலான ரெசிபிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான பொட்டுக்கடலை முறுக்கு பார்க்கலாம். அரை கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இதில் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன திப்பிலாம் இருக்கும், அதனால் ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அரை கப்பில் வச்சு நம்ம எல்லா அளவுகளும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் இதே அரை கப்லேயே நம்ம அரை கப் உளுந்து மாவு எடுத்துக்கலாம். உளுந்து மாவு நான் ஆல்ரெடி உளுந்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன். இது மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் நம்ம உளுந்து மாவு அடிக்கடி தேவைப்படும், அதனால் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் அரை கப் உளுந்து மாவும் எடுத்து இது கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே கப்லேயே நான் அரை கப்புக்கு 3 கப் எடுத்துருக்கேன் அரிசி மாவு. இது அரிசி மாவு ஆல்ரெடி வறுத்த மாவு. அப்போ நான் 1.5 கப் எடுத்து தான் கணக்கு வச்சுக்கலாம். இப்போ 1.5 கப் அரிசி மாவு, அரை கப் உளுந்து மாவு, அரை கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 2.5 கப் வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1.25 ஸ்பூன் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் நான் ஓமம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் எள்ளு ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கிறேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எள்ளு வேணும்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓமம் சேர்த்துக்கோங்க, ஓமம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா மிக்சிங் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே இதுக்கு நான் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பட்டர் அன்சால்டட் பட்டராக நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணும்போது இன்னும் முறுக்குக்கு நல்லா டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வீட்டில் பட்டர் இல்லாதனால நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய்யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெருங்காய பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கட்டி பெருங்காயத்தை சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ நான் அந்த வாட்டரும் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சிங் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி சுடு தண்ணி தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். சுடு தண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நமக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா சாஃப்டாக நல்லா முறுமுறுன்னு உங்களுக்கு கிடைக்குங்க. முறுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது கடிக்கும்போது. கண்டிப்பாக நீங்கள் சுடு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு புகை வருது பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிப்பீங்களோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. ஏன்னா அந்த சூடுலேயே நல்லா வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு தண்ணி தேவைப்படும் போது நமக்கு நார்மலாக வெதுப்பான இருக்கிற தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம முழுக்கு பிழியும் போது நமக்கு ஈஸியாக வரணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு ஹார்டாக கிடைக்கும். அது மாதிரி ரொம்ப கொலன்னு இருந்தாலும் உங்களுக்கு முறுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ கரெக்டான தண்ணி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவுக்கு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக பிணைவீங்களோ அதே மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சிக்கிறேன். லாஸ்ட்டாக சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டு நல்லா மாவு பிசைஞ்சிட்டு கூட கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கணுங்க. இப்போ முறுக்கு வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஷேப்லேயும் முறுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த 3 கண்ணு இருக்கிற அச்சு ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். நம்ம முறுக்கு பிணைகிறதுலையும் நம்ம எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக முறுக்கு பிழிகிறதுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி கண்ணு பாத்திரம் இருந்துச்சுன்னா, அதாவது கண்ணு கரண்டி இருக்கும்ல, அதுலேயும் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு மாவு இந்த முறுக்கு அச்சில் வச்சுட்டு நீங்கள் இது பாருங்கள், பிழிஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அந்த அளவுக்கு கஷ்டப்படவே வேணாம். நீங்கள் சாஃப்டாக பிணையணும். ரொம்ப ஹார்டாக பிணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிழிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ஒரு மூடி இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் பிழிஞ்சிடலாங்க. லைட்டாக லாஸ்ட்டாக வரக்கூடிய பாட்டை லைட்டாக இது மாதிரி அமர்த்தி விட்டுடுங்க. ஏன்னா எண்ணெயில் போடும்போது லைட்டாக பிரிஞ்சு வந்துடும், அதுக்காக லைட்டாக அமர்த்தி விட்டுடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முறுக்கு எல்லாமே போட்டுடலாம். முறுக்கு நீங்கள் கையிலையும் எடுத்து போடலாம். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பிளேட்டில் வச்சுருக்கிறத அப்படியே நீங்கள் உள்ளே கமத்தினாலும் உங்களுக்கு வரும். ஸோ உள்ளே போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, எண்ணெய் தெரிச்சிடாமல் பார்த்து போடணும். இப்போ எல்லா முறுக்கையும் போட்டுட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விட்டால் உடைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒவ்வொன்றா திருப்பி விட்டு நீங்கள் பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பரான முறுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லாத்தையுமே நான் திருப்பி காமிக்கிறேன்.
பாருங்கள் லைட்டாக பபிள்ஸ் எல்லாமே அடங்கி நான் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நம்ம லோ ஃப்ளேம்லேயும் வச்சாலும் நிறைய எண்ணெய் குடிக்கும், ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சீக்கிரம் கருகிடும், உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். அதனால லைட்டாக நீங்கள் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக்கும் போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆனான்னு இங்கே வெளியே எடுத்துடலாங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான முறுக்கு இது. ஈவினிங் ஸ்நாக் டைமாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கடையிலேருந்து வாங்குறதோட வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியும் கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுலேயும் நம்ம பொட்டுக்கடலை, அரிசி மாவு, நெக்ஸ்ட் உளுந்து மாவுலாம் சேர்த்துக்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து ஆயில் ஐட்டம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுலேயும் நம்ம வீட்டில் இந்த முறுக்குலாம் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் அந்த ஸ்டார் வச்சும் போட்டுக்கிறேன். அதுவும் நம்ம போடும்போது இது மாதிரி ஈஸியாக நம்ம பிழிய வரும் உங்களுக்கு. பாருங்கள் நல்ல ஷேப் கிடைக்கும். நீங்கள் ஒரு கண்ணு வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். இது மாதிரி இந்த ஸ்டார் வச்சு முறுக்கையும் நீங்கள் ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு, நல்லா மொறுன்னு இருந்துச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸுங்க எல்லாமே விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. இதை வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக நீங்கள் வீட்டில் செய்யலாங்க. அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ரவா லட்டுலாம் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள். கையில் நம்ம ஒரு கையில் வச்சு அமுக்கும் போது நல்லா சூப்பராக மொறுன்னு கிடச்சிச்சு, நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம ரொம்ப சிம்பிளான ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 1 or 2 days வச்சு சாப்பிட்லாங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கேஷ்யூ வந்து இதில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக ஆகும் வர லைட்டாக வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு அதே நெய்லேயே நம்ம ட்ரை கிரேப்ஸ் வந்து கொஞ்சமாக வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் கிரேப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அந்த ப்ரௌன் கலர் கிரேப் இருக்கும் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இது இருந்துச்சு அதனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதையும் நல்லா பபிள்ஸ் ஆகிற வரைக்கும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க, அது லைட்டாக கசப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும். இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே நெய்லேயே நான் இப்போ 1 கப் வந்து ரவா எடுத்துருக்கிறேன். நீங்கள் கப் வந்து நீங்கள் கப்போ பவுலோ எது வேணால் எடுத்துக்கலாம். அதே அளவுலேயே நம்ம சுகரும் எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் ரவையை வந்து இந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரை நல்லா வறுத்துக்கணும். ஏன்னா ரவை வந்து நல்லா வறுத்து நம்ம செய்யும் போது தான் குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகாமல் இருக்கும், அல்லது வந்து ஸ்டொமக் பெயின் கண்டிப்பாக வரும் குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது. ஸோ நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரை நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுடுங்க. ஒரு 5 minutes ஆகுது நல்லா வறுத்து விட்டுடுங்க. இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட நான் 1 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பவுடர் சுகரை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் ரவைக்கு 1/2 கப் வந்து சுகர் கரெக்டாக இருக்கும். பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே நம்ம வறுத்து வச்சுருந்த கேஷ்யூ கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சிங் கொடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்குது இந்த ஸ்டேஜில். ஸோ நான் கரண்டி யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் கை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ரவா லட்டு எப்போவுமே நம்ம பிடிச்சு வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சமாக நீங்கள் பால் ஆட் பண்ணி நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ லேட்டாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஆனால் நம்ம பால் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இது 1 or 2 days சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து நான் இன்னைக்கு ஹிருத்திக்கோட ஸ்கூலில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன், அதுக்காக அவனுக்காக நான் செஞ்சுருந்தேன். ஸ்கூலில் வந்து ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் டக்குன்னு காலையில் பண்ணேன். ஸோ கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கே நம்ம காலி பண்ணும்போது உங்களுக்கு இருக்கும். இதே நீங்கள் வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிடணுன்னா நீங்கள் சுகரை வந்து கம்பிப்பதம் வர மிக்ஸ் பண்ணி பண்ணணும். அது வேற ஒரு மெத்தட். ஸோ அதை நான் இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நீங்கள் உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து உருட்டிக்கலாம். ரொம்ப அதிகமாக பால் வந்து ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கொலகலன்னு ஆகிடும். இப்போ உருண்டை பிடிக்கிற அந்த அளவுக்கு மட்டும் பால் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஒரு 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா டைட்டாக நீங்கள் சூடாக இருக்கும் போது நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உருண்டை பிடிக்க வந்துடும். இப்போ ஒரு பிளேட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரவா லட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் அவங்க ஸ்நாக்ஸ் நீங்கள் கொடுத்து விடலாம். இது மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன்லேயும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம், கடவுளுக்கும் படைக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கும் ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ லேட்டாக இருந்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு சாஃப்டாகவே கிடைக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நாளைக்கு தாராளமாக நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம்.
நெக்ஸ்ட்டாக கிருஷ்ணருக்கு பிடிச்ச அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுத்தம் பருப்பு, 1/4 கப் பைத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி 3 hours ஊற வச்சிடலாம். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி வடிச்சிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச தண்ணியை கிரைண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான பேட்டராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நிறைய தண்ணி ஊற்றினா நிறைய எண்ணெய் குடிக்கும், அல்லது நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு அல்லது கோதுமை மாவு மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ கிரைண்ட் பண்ணும்போது 3 ஏலக்காய், நெக்ஸ்ட் ஒரு முறி தேங்காய் வந்து துருவி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் பச்சரிசிக்கு 3 கப் வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்ல பழுத்த வாழைப்பழமா 2 ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த வாழைப்பழம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பேட்டராட்டம் கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ வந்து 1 மணி நேரம் புளிக்க விட்டுடலாம். இப்போ சூடான எண்ணெயில கொஞ்சமா திருப்பி போட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான அப்பம் ரெடி. இதை நீங்கள் நெய்யிலேயே போட்டு எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டாலும் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் எண்ணெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழிப்பணியாரத்தில் ஊற்றி குழிப்பணியாரமாகவும் எடுக்கலாங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி கிருஷ்ணர் என்ற ராதைக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லாக ஜாங்கிரி வீட்லேயே செய்யலாங்க. இப்போ நான் வந்து 1 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் தான் நம்ம சுகர், தண்ணி எல்லாமே அளந்துக்க போகிறோம். ஸோ 1 கப் நீங்கள் உளுந்து எடுத்து நல்லா ஊற வச்சுருங்க. 1 hour முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதில் சில் தண்ணியோடு நம்ம வந்து அரைக்கும்போது நமக்கு நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா ஊறியாச்சு, 1 hour ஆயாச்சு. நான் இப்போது எல்லாமே வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தனால நான் கொஞ்சம் அரைச்சிட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். தண்ணி தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி நீங்கள் அதிகமாக ஊற்றும் போது உங்களுக்கு ஜாங்கிரி வந்து பிழியும் போது கரெக்டாக வராது. எண்ணெயில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஓரளவுக்கு அரைப்பட்டாச்சு. சரியாக அரைப்பட மாட்டுது, ஏன்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் 1 கியூப் நீங்கள் ஐஸ் கியூப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஆல்ரெடி வச்சனால எனக்கு தண்ணி இருந்துச்சு. ஸோ நான் அந்த சில் தண்ணியே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே அரைப்பட்டாச்சு. இன்னி கொஞ்சம் லைட்டாக உளுந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இன்னி கொஞ்சம் நான் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இல்லைன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டு, நம்மளால் வந்து ஜாங்கிரி போட முடியாது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் மறுபடியும் அரைச்சிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு எவ்வளோ ப்ளஃபியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவை தொட்டு பார்த்தா உங்கள் கையில் சூப்பராக விழாத மாதிரி உங்களுக்கு அந்த பந்து போல் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்தால் தான் சூப்பராக வரும். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா உளுந்தெல்லாம் வலிச்சு போட்டுக்கோங்க மிக்சிங் பவுலுக்கு. இப்போ நான் 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணுறனால உங்களுக்கு ஜாங்கிரி வந்து லைட்டாக கிறிஸ்பினஸும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 1 ஸ்பூன் நீங்கள் வந்து அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரிசி மாவும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேசரிக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பீங்களா, அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணாலே போதும், நல்லா கலர் கொடுக்கும். இதே நீங்கள் வந்து லிக்விட் ஃபுட் கலர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாஃப்லேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் வேணால் ஊற்றிக்கோங்க. கலருக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுறனால உங்களுக்கு நல்லா இந்த உளுந்து மாவு வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். உங்களுக்கு ஜாங்கிரியும் நல்லா புசு புசுன்னு வர மாதிரி கிடைக்கும். ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி அடித்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அடித்து கலக்கியாச்சு. நல்லா பந்து போல் நமக்கும் உளுந்து மாவு வந்து வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஓரமாக வச்சிடலாம். உளுந்து எடுத்த அதே கப்பில் நீங்கள் 2 கப் நமக்கு சுகர் தேவைப்படும். இதே கப்பில் தான் நான் உளுந்து எடுத்தேன். பாருங்கள், இந்த கப்பில் நீங்கள் 2 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. 1 கப் ஃபஸ்ட்டு வந்து வானலில் போட்டு லைட்டாக 1 கப் தண்ணி தேவைப்படும் ஊற்றிட்டு நீங்கள் லைட்டாக கேரமலைஸ் ஆகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டாக கலர் கொடுக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு 1 கப் வந்து நீங்கள் சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் உளுந்துக்கு 2 கப் சுகர், 1 கப் தண்ணி போதும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் ஒரு பால் கவர் எடுத்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை நல்லா கட் பண்ணிவிட்டு
ஒரு பவுல் அல்லது கிளாஸில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து உளுந்து மாவை ஃபில் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் வந்து ஃபில்லிங் கவர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். ஸோ அது இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு டக்குன்னு செய்கிறதுனால நான் அது வாங்க முடியல. நான் வந்து பால் கவரை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் இதில் வந்து உளுந்து மாவை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் மட்டும் நீங்கள் உளுந்து மாவு போட்டுக்கோங்க. நிறைய போட்டால் வெளியில் வந்துடும், ஸோ வேஸ்ட் ஆகும். இப்போ 2 ஸ்பூன் வந்து நல்லா உளுந்து மாவை உள்ளே வர நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே ஒரு பேண்டு போட்டுக்கலாம். அல்லது உங்களால் பிடிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் பிடிச்சிட்டு கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கார்னர்லேயும் லைட்டாக எல்லா மாவும் படுற மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நமக்கு போடும்போது கரெக்டாக வராது, அதுக்காக தான். ஸோ எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த கிளாஸில் அல்லது பவுலில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாகு நல்லா கொதிச்சாச்சு. இந்த மாதிரி ஒட்டின கன்சிஸ்டன்சிக்கே போதுங்க. ஸோ ஒட்ட ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பிஞ்ச் நீங்கள் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு சுகரும் கேரமலைஸ் ஆன கலரில் தான் இருக்குது. ஸோ அந்த கலரே போதும்னா நீங்கள் விட்டுடுங்க. இப்போ லைட்டாக போட்டு கலக்கிக்கிறேன். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்கட்டும், சூடாகவே இருக்கட்டும். நம்ம வானலில் போட்டு சூடாகவே இதில் போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு சூப்பராக சீக்கிரம் ஊறும். இப்போ வானலில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெய் லைட்டாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதான்னு. உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா இன்னும் கொஞ்சம் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஓரளவுக்கு வருது. இப்போ நம்ம வானலில் போட்டு எடுத்துடலாம். இன்னும் லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம லைட்டாக பிழிஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கரெக்டாக வராது, நீங்கள் போட தான் பர்ஃபெக்டாக வரும். கடையில் இருக்கிற மாதிரி நம்மளாலையும் பர்ஃபெக்டாக போட வராது. ஸோ உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வரலைன்னா சின்னதாக மினி ஜாங்கிரி மாதிரி நீங்கள் சுற்றி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நான் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். குட்டி குட்டியாகவும் போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்காக. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடும் நீங்கள் திருப்பி போட்டுடுங்க. சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எண்ணெயோட சவுண்டெல்லாம் அடங்கிடும். நீங்கள் ஜாங்கிரியை லைட்டாக கரண்டியில் எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஜாங்கிரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உடனே நீங்கள் சூடாக இருக்கிற சர்க்கரை பாகில் போட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஊறும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 hour ஊறினா போதுங்க. உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸும் கிடைக்கும். ஜாங்கிரி சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஊறினா எங்கள் வீட்டில் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் 1 hour வந்து ஊற வச்சுட்டு நான் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு, எல்லா ஜாங்கிரியும். இப்போ பாருங்கள், தனியாகவும் நான் மாற்றியும் வச்சுட்டேன். இப்போ சூப்பரான வீட்லேயே ஜாங்கிரி செஞ்சாச்சு. உங்கள் குழந்தைங்க கேட்கும் போதெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அன்னவரம் அரிசி பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இங்கே ஆந்திரா அன்னவரமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த அரிசி பாயசத்தோட ஸ்பெஷலி அது வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதாங்க. வாங்க ஒரு அட்டகாசமான அரிசி பாயசம் பண்ணிடலாம். இப்போ நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்து 1.5 கப் தண்ணியில் நான் நல்லா கரைச்சிக்கிறேன். ஏன்னா கல் மண் தூசிலாம் இருக்கும், அதுக்காக தான். நமக்கு கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை, நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். ஃபில்டர் பண்ணி இதை ஆறட்டும். நான் சைடில் இதை வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில் கொஞ்சமாக கேஷ்யூ எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணுறது பிடிக்கும்னா நீங்கள் அது கூட ஒரு 5-6 ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கேஷ்யூ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ப்ரௌன் கலராக சேர்ந்து வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன்ல ஒரு சின்ன பவுல், அதை நான் ஆல்ரெடி கழுவி ஒரு சின்ன கிச்சன் டவலில் காய வச்சுட்டேன். அதை இப்போ வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நெய்லேயே நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இது மாதிரி லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பிரியாணிக்கு போடும்போதே பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணுவோம். ஏன்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் வரும். அதெல்லாம் வந்து பாயசத்தில் ஸ்மெல் தெரியும். அதனால் கொஞ்சமாக நீங்கள் வந்து கழுவிட்டு
கிச்சன் டவலில் காய வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ லைட்டாக சிவந்து வரட்டும். நம்ம வந்து லைட்டாக பொரிய அரிசி பதத்துக்கு லைட்டாக சிவந்து வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தனியாக பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே பேன்லேயே 2 ஸ்பூன் நான் பைத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது மூங் தால் சின்ன பருப்புன்னு சொல்லுவோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக சிவந்து வரட்டும். இப்போ சிவந்து வரும்போது நம்ம இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது நான் 1/4 லிட்டர் பால் எடுத்து ஆல்ரெடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேங்க. இப்போ அது நல்லா கொதிச்சு வரும்போது ஏடுகள்லாம் படியும் போது அதையும் நீங்கள் உள்ளே எடுத்து அதை நல்லா விஸ்க் வச்சு கலக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து நல்லா ஆறின பாஸ்மதி ரைஸை நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். 6 வரை வெயிட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா குறகுறப்பாக ரவை பதத்துக்கு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பால் வந்து ஆல்ரெடி கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அரிசியும். இதில் நல்லா அரிசி வந்து பால்லையே நல்லா வெந்து வரட்டும். ஏன்னா நான் சின்ன பவுலுக்கு தான் எடுத்துருக்கனால 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பால் கூட எடுத்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த பைத்தம்பருப்பும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். அது வரை நல்லா வெயிட் பண்ணலாம். அடிக்கடி கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அரிசி வேகும்போது பிடிச்சிக்கும். அதனால லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கூடவே இதில் நான் கொதிச்சு வந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் ஒரு ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு பிஞ்சுக்கு நான் குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கிறேன். அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு கிராம்பு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கிராம்பு போடுறது பிடிக்காது. ஆனால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக தான் நான் ஒரே ஒரு கிராம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து அடிக்கடி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அரிசி வந்து வெந்து வர ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சர்க்கரை பாகை வந்து ஊற்றணும். அதாவது வெள்ளைப்பாகை வந்து இதில் ஊற்றணும். அல்லது வந்து அரிசி வேகாமலே போயிடும். இப்போது நல்லா 3/4 பதத்துக்கு அரிசி நல்லா வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நல்லா ஆற வச்சிருந்த வெள்ளைப்பாகை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளைப்பாகு வந்து நல்லா ஆறிதாங்க இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் நல்லா சுட சுட ஊற்றும் போது பாலும் நல்லா சூடாக இருக்கும்போது சம்டைம் உங்களுக்கு தெரிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே வெள்ளைப்பாகு காய்ச்சி ஆற வச்சுட்டேன். இப்போ வெள்ளைப்பாகு இது வந்து உங்களுக்கு நல்லா திக்காக நீங்கள் குடிப்பீங்கன்னா நீங்கள் வெள்ளைப்பாகில் நான் 1/2 கப் வெள்ளத்துக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணேன். உங்களுக்கு இந்த அரிசி பாயசம் வந்து திக்காக வேணும்னா நீங்கள் வெள்ளைப்பாகு வந்து நீங்கள் 1 கப் அல்லது 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுவே போதும். அந்த ஃபில்டர் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து கல் மண் தூசி ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் வந்து ஒரு சூப்பர் குவாலிட்டியான வெல்லம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த பால்லே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் டேரெக்டாக எனக்கு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தெரிஞ்சு வந்துடும்னு கொஞ்சம் பயம் உண்டு. ஏன்னா நம்ம கடலுக்கு படைக்கும் போது தெரிஞ்சு வந்துட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து எப்போவுமே இது மாதிரி நான் வெள்ளைப்பாக எடுத்து ஆற வச்சுட்டு தான் ஆட் பண்ணுவேன். அது மாதிரி இப்போ நல்லா தண்ணியாக எனக்கு வந்து நான் குடிக்கிற பதத்துக்கு வேணும்னாலும் நான் இது மாதிரி லிக்விடாக நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வெள்ளைப்பாக காய்ச்சிருக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ ஒரு 1 மினிட் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் வறுத்து வச்சுருந்த கேஷ்யூமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டான அன்னவரம் அரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஸ்பெஷலே பாஸ்மதி ரைஸில் பண்ணுறது தான். நீங்கள் பச்சரிசிலையும் பண்ணலாம், அதுவும் சூப்பராகவே இருக்கும். பட் பாஸ்மதி ரைஸில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமான அரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க. ஆடி ஸ்பெஷலாக நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க.